to Inya's Kitchen. டுடே நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடப்பா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, பட்டை காப்பட்டை 3 கிராம்பு, அதுக்கு 10 சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாவில் நல்லா செவந்த மிளகா 2 எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு. இந்த பச்சை மிளகாவையும் தேங்காயையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். 1 உருளைக்கிழங்கு, கேரட் 1, 3 பச்சை மிளகா, 1 முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2, 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், 8 பல் பூண்டு. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பை நம்ம நல்லா வறுக்க போகிறோம். கொஞ்சம் சவக்கிற வரையிலும் வறுத்துக்கோங்க. நம்ம இப்படி வறுத்து பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வறுத்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம போடணும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றணும். இதில் நம்ம அங்கே வச்சுருக்கக்கூடிய மஞ்சள்தூள் உப்பையும் நம்ம ஆட் பண்ணணும். நெய்யை ஊற்றும் போது நல்லா பூக்க வெந்து வரும் பருப்பு. எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காவையும் பழுத்த மிளகாவையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா விசில் வருது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நம்ம 5 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா காய் பாசிப்பருப்பு எல்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். தேங்காவை நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதி ஓடணும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதியுது. நல்லா எண்ணெய் கொதிஞ்சிச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய பட்டை கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்கக்கூடிய இந்த எண்ணெயை இதில் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு விசிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.